PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ போன வீடியோ டெஃபினேஷன் ஆஃப் டன்னை பற்றி பார்த்துருந்தோம். அந்த டெஃபினேஷன் ஆஃப் டன்னில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ண மாட்டேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னோமா. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்போவுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேமாக இருக்காது. ஒரு ப்ராடக்ட்ஸுமே வேரி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இது ஒரு ஜஸ்ட் இந்த சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு வச்சேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் வேல்யூஸ். ஸ்க்ரம்க்கு வந்து டோட்டல் 5 வேல்யூஸ் இருக்குது. அது எதுக்காக வேல்யூஸ் ஸ்க்ரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் பில்லர்ஸு, ஸ்க்ரம் ஈவெண்ட்ஸு, ஸ்க்ரம் ரோல்ஸு, ஸ்க்ரம் ஆர்டிஃபேக்ட்ஸ் இது எல்லாமே ஸ்க்ரம் டீம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஸ்க்ரமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரம் வேல்யூஸ் என்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 5 வேல்யூஸ் இருக்குது. கமிட்மெண்ட், கரேஜ், ஃபோக்கஸ், ஓப்பன்னஸ், ரெஸ்பெக்ட். கமிட்மெண்ட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் கோலை தான் அச்சீவ் பண்ணணும் தான் ஸ்க்ரம் டீமோட முக்கியமான எய்மே. ப்ராடக்ட் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரிண்ட் கோலாக வச்சுருக்காங்க. ஸ்ப்ரிண்ட் கோல் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணணும். ஸ்ப்ரிண்ட் கோல் ஒரு கோலை அச்சீவ் பண்ண தான் ப்ராடக்ட் கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அந்த ஸ்ப்ரிண்ட் கோல் வந்து அச்சீவ் பண்ணணுன்ட்டு அது ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கரேஜ் பார்ப்போம். கரேஜ்னால் என்ன ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா, பிரேவ்னு அர்த்தம். அதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷன், டஃப் ப்ராப்ளம்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணாமல் அவங்களோட அறிவு பேஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அந்தமாதிரி அப்ரோச்சஸ்லாம் கரேஜ் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோக்கஸ்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த டீம் வந்து வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ், வேறு எந்த ஒரு ஒர்க்லையும் இன்வால்வ் ஆகாமல், அது கிளைண்ட்டே சொன்னாலும் வேறு எந்த ஒர்க்லையும் இன்வால்வ் ஆகாமல் அவங்க வந்து அவங்க வேலையை வந்து கரெக்டாக அந்த ஸ்ப்ரிண்ட்டு கோலை கரெக்டாக முடிக்கிற வேலையை மட்டும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, அது டிரான்ஸ்பரன்சி தான். அதாவது வித்தின் த டீம் வந்து ஓப்பனாக எல்லார்ட்டையும் பேசுவாங்க. இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்து இதெல்லாம் சால்வ் பண்ணி அப்படின்ட்டு ஓப்பன்னஸாக இருப்பாங்க. ரெஸ்பெக்ட்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஈச் இண்டிவிஜுவல் வித் இந்த டீம் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் இஸ் ரிக்வஸ்டட் பை அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் ஹோல்டர் டு ஹெல்ப் தெம் வித் அன் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அவுட் சைட் த ஸ்பிரிண்ட் கோல். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது, அவுட் சைட் த ஸ்பிரிண்ட் கோல் த டீம் மெம்பர்ஸ் செட் aside the sprint work for the day and instead helped with this request which statement describes the team member. கண்டிப்பாக இது வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. இங்கே ஆப்ஷன் சி தான் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க.